இன்னைக்கு விஜய்னு ஒரு தலைமுறை ஓடுவதாக ஒரு பிம்பம் காட்டப்படுது. இந்த தலைமுறைக்கு தான் நாம் தமிழ் கட்சி அரசியல் செய்யல. இவங்க நம்பிதான் அரசியல் செய்யல. விஜயால் ஒரு நல்ல தலைவனை உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா விஜய் ஒரு நல்ல தலைவன். உங்க கட்சியின் தொண்டர்கள்ட்ட குரங்கு மாதிரி வண்டியில குதிக்காதீங்கன்னு பேட்டி கொடுத்துட்டு அறிக்கை கொடுத்துட்டு நீங்க போய் மதுரையில் இறங்குறீங்க, குரங்கு குதிக்குது. தலைவனா விஜய் இருக்க போறதே இல்லை. இன்னைக்கு நான் இதை சொல்றதுனால விஜயோடைய ரசிகர்களுக்கு இவெல்லாம் ஒரு ஆளாடா, இவெல்லாம் பேசுறாடா, இவெல்லாம் சீமா. இப்ப கடந்த கால தலைமுறை நம்முடைய பெரிய பணம் சித்தப்பணம் வந்து எம்ஜிஆர் விடிய விடிய காத்து கிடந்ததாகட்டும், அவருக்காக உயிரே விட்டதாகட்டும், அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இன்னைக்கு காலம் கடந்து இன்னைக்கு விஜய்னு ஒரு தலைமுறை ஓடுவதாக ஒரு பிம்பம் காட்டப்படுது. இந்த தலைமுறைக்கு தான் நாம் தமிழ் கட்சி அரசியல் செய்றீங்களா? இவங்க நம்பிதான் அரசியல் செய்றீங்களா? எம்ஜிஆர் கிட்ட எப்படி அறியாமையில ரசிக மனப்பான்மையில ஒரு கூட்டம் போய் ஒரு தலைமுறை அழிஞ்சு போனதோ, அதுபோல இன்னைக்கு விஜய் கூடயும் ஒரு தலைமுறை போகுது. அதுல மாற்று கருத்து இல்லை. இவ்வளோ இளைஞர்களுக்கு அரசியல்ல ஈடுபடணுங்கிற ஆசைய, அந்த நம்பிக்கையை ஒருவேளை விஜய் கொடுக்குறாருன்னா வாழ்த்துக்கள். அப்படி இளைஞர்கள் வரட்டும், அரசியலுக்குள்ள இளைஞர்கள் வரட்டும். ஆனா இந்த இளைஞர்களுக்கு அவர் சரியா கற்பிச்சிருவாரானா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருபோதும் விஜயால் கற்பிக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு தத்துவமும் கிடையாது, அரசியலும் கிடையாது. விஜய் ஒரு நடிகன், ஏற்கனவே தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட அப்படியே பேசுற ஒரு நபர், அவ்வளவுதான். அப்போ விஜய்க்கு இங்க ஸ்கிரிப்ட் வழங்கப்படுது. கமலஹாசனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வழங்கப்பட்டுச்சு. கமலஹாசன் நின்னா, கமலஹாசன் நடந்தா, கமலஹாசன் கார்ல பயணிச்சா, கமலஹாசன் சந்தையில போய் நடந்து மக்கள்கிட்ட பேசுனா, வயசான கேள்வியை கட்டி பிடிச்சா. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதுதான். எம்ஜிஆர் வயசான கேள்வியை கட்டிப்பிடித்தார், கமலஹாசன் கட்டிப்பிடித்தார், விஜயகாந்த் கட்டிப்பிடித்தார், விஜயும் கட்டிப்பிடிப்பார். அரசியல் என்பது சமூகம் சந்திக்கிற சிக்கல் என்ன, அந்த சிக்கலுக்கு நான் என்ன தீர்வு வழங்க போறேன். அப்ப இந்த சமூகத்துல என்னென்ன சிக்கல்களுக்கு பட்டியலிட முடியுமா விஜயால? அப்புறம் பட்டியலிட்டு இதையெல்லாம், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க உங்களுடைய கட்சியின் தொண்டர்களுக்கு நீங்க கற்பிப்பீங்களா? உங்க கட்சியின் தொண்டர்கள்ட்ட குரங்கு மாதிரி வண்டியில குதிக்காதீங்கன்னு பேட்டி கொடுத்துட்டு அறிக்கை கொடுத்துட்டு நீங்க போய் மதுரையில் இறங்குறீங்க, குரங்கு குதிக்குது. அப்போ உங்க கட்சியின் தொண்டருக்கே உங்களால கற்பிக்க முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, அரசியல் என்பது ஒரு பெரும் சமூகம், மக்கள் திரள் கூட்டம் ஒன்னா திரண்டு நின்று தன் தேவைகளை சட்டங்கள் மூலமாக, விதிகள் மூலமாக, அல்லது அரசு எந்திர நிர்வாகத்தின் மூலமாக தனக்குத்தானே உருவாக்கி கொள்வது. அததான் ஜனநாயகத்துல மக்களால் மக்களுக்காக ஆளப்படுவதே மக்களாட்சி அப்படிங்கிற அந்த வரையறை சொல்றாங்க. இந்த புரிதலோடு தலைவர்கள் உருவாகி வரணும். அப்படி தலைவன் உருவாகணும். அப்படி ஒரு தலைவனா விஜய் இருக்க போறதே இல்லை. இன்னைக்கு நான் இதை சொல்றதுனால விஜயோடைய ரசிகர்களுக்கு இவெல்லாம் ஒரு ஆளாடா, இவெல்லாம் பேசுறாடா, இவெல்லாம் சீமா. இங்க பாருங்க தம்பிங்களா, ஒண்ணுதான். இது உங்களுக்கு புரியாது. 2 புள்ள பெத்து, சரியா, உங்க குடும்பத்தை நடத்தி நீங்க நாய்ப்படாத பாடுபடும்போது இந்த தலைவர்கள் உங்களை ஏமாத்தினாங்கன்னு புரியும். சரியா? இப்ப பாவம் கல்யாணம் ஆகாத சின்ன சின்ன பசங்க, சரியா, விஜய் ஒருத்தர் பேட்டி கேட்கறாங்க. அந்த கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பையன், எதுக்குங்க இந்த தலைவர் விஜயா நீங்க ஆதரிக்கீங்க? நல்லா பாடுவாருங்க, நல்லா ஆடுவாருங்க. சரியா? அதை விட கொடுமை இல்லைங்க. இந்த லயோலா மணின்னு ஒருத்தர் அதோட கட்சியோட கொள்கை பரப்பு, அவர் ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு எங்க ஐயா பாடி இருக்கிறாருங்கிறான். அப்ப எம்ஜிஆரும் பாடினாரு, விஜயும் பாடினாரு, விஜயகாந்தும் பாடினாரு. அப்ப பாடுனா நாட்டின் தலைவன் ஆயிருக்கீங்களா? இங்க பாருங்க, நாட்டின் தலைவன் என்பவன் அந்த நாடு சந்திக்கிற பொருளாதார, சமூக, பண்பாட்டு சிக்கல்கள் குறித்த புரிதலோடு அதற்கான தீர்வை முன்வைக்கிறவன் தான் தலைவன். அப்படி எம்ஜிஆரும் இல்ல, விஜயகாந்தும் இல்ல, விஜயம் இல்லை, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு சமகாலத்துல இந்த உலகம் முழுவதும் என்னென்ன சிக்கல் நடக்குது அப்படின்னு ஆய்வு செய்து அதெல்லாம் மேடையில பேசணும். அப்படி என்ன விஜய் பேசியிருக்காரு இது வரைக்கும்? ஒண்ணுமே பேசல. நீங்க அமெரிக்கா சீனா மேல பொருளாதார யுத்தம், அவங்க வரி விதிக்கிறாங்க. உடனே சீனா அவங்களுக்கு நேர் எதிராக வரி விதிக்கிறாங்க. இவங்க 51%, அவங்க 51%, அவங்க 100%, அவங்க 100%. இப்படி இந்த வரி விதிப்பு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தத்துல சீனாவை அமெரிக்காவால வீழ்த்த முடியல. சீனா வென்றுச்சு. காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த உலக பொருள் உற்பத்தியில 1988 இந்தியா 14% பொருள் உற்பத்தியை கையில வச்சிருக்கு. அன்னைக்கு அவங்க கம்யூனிஸ்ட் நாடா இருக்கும்போது முழுக்க கம்யூனிஸ்டை மட்டும் ஆதரிக்கும் போது அவங்க கிட்ட 3% பொருள் உற்பத்தி தான் இருக்கு. ஒரு 100 பொருள் இன்னைக்கு உற்பத்தி ஆகுதுன்னா அதுல இந்தியா கிட்ட இருந்தது 88, 87 வாக்குல நம்ம கிட்ட இருந்தது 14% உற்பத்தி. சீனா கிட்ட 3% உற்பத்தி. அன்னைக்கு குளோபலைசேஷன், உலகமயமாதல்ங்கிற ஒரு கோட்பாடு உருவாகி வரும்போது அன்னைக்கு மாவோ தன் இறுதி காலங்கள்ல பின்னாடி வர கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்.
வயதாயிருச்சு, இறக்குற தருவாயில ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, நாம இதே பாதையில போனோம்னா நம்ம நாடு திவாலாயிடும், இந்த உலகத்தின் போட்டியில நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு முடிவு எடுத்து குளோபலைசேஷன், உலக வங்கிகளை, உலக நிறுவனங்களை எல்லாம் தன் நாட்டில் அனுமதிக்கிறாங்க. தன் நாட்டில் அனுமதிக்க ஆரம்பிச்சு உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் தன் நாட்டில் உற்பத்தி ஆகிற சூழலை உருவாக்குறாங்க. அடுத்த 30 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு எடுத்து பாருங்க என்ன ஆயிருச்சு. இந்தியா உலக உற்பத்தியில ஜிடிபில 3% கீழே வந்துருச்சு. அவங்க 35% தொட்டுட்டாங்க. சரியா? அமெரிக்கா ஆயுத வழியாக ஒரு வல்லரசு நாடு, சரியா, போர் அடிப்படையில ஆயுத உற்பத்திகளின் அடிப்படையில உலகின் வல்லரசு நாடா, பவரா, ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் பவரா அமெரிக்கா மாறி இருக்கு. அது வெறும் ஆயுத வழியில. ஆனா பொருள் உற்பத்தியில உலகின் மிகப்பெரிய வல்லரசா சீனா மாறி இருக்கு. சரியா? அப்ப உலகத்தின் இந்த போக்கு குறித்து கட்சி தொண்டர்களுக்கு விஜய் என்ன சொல்லுவார்? அவருக்கு முதல்ல தெரியுமா? அப்படியே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. விஜயால் ஒரு நல்ல தலைவனை உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா விஜய் ஒரு நல்ல தலைவன் இல்ல. இதை இன்னைக்கு வந்து அந்த இளைஞர்களை புரிஞ்சிக்காம எங்களை விமர்சிக்கலாம், அல்லது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை திட்டலாம். ஒரு காலம் மாறும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு கிளை செயலாளர் கூட இந்த நாட்டுடைய அத்தனை அந்த பொருளாதாரத்தையும், நிதி நிர்வாக பத்தியும், அல்லது சட்டங்கள் குறித்தும், இந்த நாட்டின் வளங்கள் குறித்தும், இதோட பண்பாடு குறித்தும் பேசுகிற நபர்களாக நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்பான். அப்படி ஒருபோதும் எந்த கட்சியாலும் நிக்க முடியாது.